ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மின் இணைப்பில் பெயர் மாற்றம் எப்படி செய்கிறது, அதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்டில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன்லைன் சர்வீஸ்னு. இதில் ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்டி நியூ சர்வீஸ் கனெக்ஷன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த வெப்சைட்டில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளைன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் போனீங்கன்னா இபிக்கான புதிய சர்வீஸ் கனெக்ஷன் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இபிபியில் நேம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு அப்படியே கீழே வந்தால் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேம் ட்ரான்ஸ்ஃபர்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு அப்ளிகேன் மொபைல் நம்பர், இப்போ நீங்கள் யார் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதேமாரி மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கான மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடி ரெண்டுமே என்ட்ரு பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே டைப் பண்ணதுக்கப்புறம் வேலிடேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு கைட்லைன்ஸ் மாரி உங்களுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் நீங்கள் பார்த்தா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் 1 by 1 தெளிவாக நீங்கள் படித்து பார்த்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கான கன்சியூமர் நம்பர் இருக்குது பாருங்கள், இபிபில் நம்பர். அந்த நம்பரை நீங்கள் ரீஜன் கோடோட ஃபுல்லாக என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் 3 வகையான கேட்டகரியில் உங்களுக்கான நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்டான பேஜ். ஓகே, மொத்தமாக நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன, டியூ டு சேல் பார்ட்டிஷன் செட்டில்மெண்ட் கிஃப்ட் வித் கன்சர்ன் லெட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பார்த்து ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் வச்சுருக்கீங்க, அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடு வச்சுன்னா வீடு சேல் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணிட்டாங்க, செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க, கிஃப்டாக கொடுத்துருக்காங்கன்னா அந்த கன்சர்ன் லெட்டர், அந்த அத்தாரிட்டி இருக்காங்க பாருங்கள், இதுக்கு முன்னாடி அந்த இபி யார் நேமில் இருந்துச்சோ அவங்களுடைய கன்சர்ன் லெட்டரை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அல்லது செகண்ட் ஏன்னா வித்தவுட் கன்சர்ன் லெட்டர், நான் பார்த்தா அவங்ககிட்ட அந்த லேண்டோ அந்த இடமோ நான் வாங்கிட்டேன், அதுக்கு என்ன இபி என் நேமில் நான் மாற்ற போகிறேன், அவங்களுடைய கன்சர்ன் லெட்டர் எல்லாமே நான் மாற்ற போகிறேன்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். மூணாவது டியூ டு டெத், சம்மந்தப்பட்ட நபர் இறந்துட்டாங்க, அவங்களுக்கான வாரிசுனா இருக்குன்னா நான் பார்த்தா மாற்றிக்கலாம். ஸோ மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, அந்த இபியோட முன்னாள் ஓனர் பார்த்தா இருக்காரு, அவங்களுடைய கன்சர்ன் லெட்டரோட நான் மாற்றிக்கலாம், அவங்க லெட்டர் எதுக்கு தேவை போதுமானது நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை அவங்க கன்சர்ன் லெட்டர் இல்லாமல் நான் மாற்ற போகிறேன்னா செகண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். மூணாவது பார்த்தா இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டியோ நீங்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பேராக பேரனோ பசங்களோ மாற்றா தான் நீங்கள் டியூ டு டெத் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. முதல்ல 3 கேட்டகரி என்னது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து பேஸ்ட் ஆன் த செலெக்ஷன் ஆஃப் கேட்டகரி கைண்ட்லி அப்லோட் த ஃபில்டு அண்ட் சைனடு ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் பார்த்தா கேட்டிருப்பாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதுக்கடுத்து ஒருவேளை அந்த ஓனர் டைப் பார்த்தா ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்காங்க, கூட்டாக இருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் கன்சர்ன் லெட்டர் ஃபார்ம் கோஓனர் இருக்காங்க பாரு, அவங்க கிட்ட ஃபார்ம் 5க்கான ஒரு ஃபார்ம் வாங்க சொல்லியிருக்காங்க. விச் இஸ் நாட் மேண்டேட்டரி, இது பார்த்தா கட்டாயம் கிடையாது. அதாவது பார்த்தா கூட்டு பட்டாவில் இருக்குன்னா அந்த கூட்டு கோஓனர் இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட நீங்கள் கன்சர்ன் லெட்டர் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, அதுக்கடுத்து ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது எந்தெந்த டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் டியூ டு சேல் பார்ட்டிஷன் செட்டில்மெண்ட் கிஃப்ட் வித் கன்சர்ன் லெட்டர்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட நீங்கள் எழுதி வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு பார்த்தா சேல் பண்ணியிருக்காங்க, இல்லை பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க, செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது கூடவே கன்சர்ன் லெட்டர் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணா அதுக்கு ஒரு 2 ஃபார்மை நீங்கள் சேர்த்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்ன, ஃபார்ம் 2 நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கான ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எங்கே ஃபில் பண்ணணும், இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐன் இருக்குது, அது பக்கத்தில் போயிட்டு ஓனர், ஸோ இதுக்கு முன்னாடி யார் ஓனராக இருந்தாங்களோ அவங்க நேம் கொடுத்துருக்காங்க. அதேமாரி அவங்க சன் என்ன, சாரி அவங்க ஃபாதர் நேம் என்ன, ஹஸ்பண்ட் நேம் என்னன்றதை இதில் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து அவங்களுடைய டோர் நம்பர் என்ன, அவங்களுடைய பிளேஸ் என்னன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது முன்னாள் ஓனருக்கான இன்ஃபர்மேஷன்
இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டில். அதுக்கடுத்து இதில் ஏசி நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான கன்சியூமர் நம்பர் இருக்குது பாருங்கள், இபி பில் நம்பர், அதை இந்த இடத்துல நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தா உங்கள் நேம் இதில் வந்து கொடுத்துக்கோங்க. நேம் ஆஃப்ல போயிட்டு ஓனர், அது முன்னாள் ஓனர் நேம் ஏதோ அதை நேமை கொடுத்துரு. டூன்னு இருக்குது பாருங்கள், இது பக்கத்துலேருந்து அவங்க இப்போ நீங்கள் யாருக்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அவங்க நேமையில் வந்து கொடுத்துட்டு அவங்க ஃபாதர் நேம் கொடுத்துட்டு அவங்க எந்த இடத்துல இருக்கான்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் ஓனர், இதுக்கு முன்னாடி இபி நேம் யாரில் இருந்துச்சோ அவங்க நேம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து அவங்க யாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கான நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதான் வித் கன்சர்ன் லெட்டரை பொறுத்த வரைக்கும் முன்னாள் இபி ஓனர் யாரோ அவங்க வந்து இவங்களுக்கு வந்து மாற்றி கொடுக்குறாங்க. அதான் இந்த கன்சர்ன் லெட்டர் ஃபார்மு. ஸோ அந்த ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் முன்னாள் ஐபி ஓனர் இருக்காங்க பாருங்கள், அவங்க சிக்னேச்சர் தான் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதேமாரி பிளேஸு மற்றும் டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணி இதை நீங்கள் அப்படியே வந்து பார்த்தா பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதான் வந்து ஃபார்ம் 2 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா கீழே வந்து ஃபார்ம் 4 அண்டர்டேக்கிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும், இந்த மாதிரி தான் ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த அண்டர்டேக்கிங் லெட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போதைக்கு யார் நேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானது. வேறு யார் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ண தேவை கிடையாது. இதில் போயிட்டு இப்போ நீங்கள் யாருக்கு வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அவங்க நேமு, அவங்க ஃபாதர் நேமோ ஹஸ்பண்ட் நேமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து கீழே வந்து அவங்களுக்கான ஏசி நம்பரில் போயிட்டு அவங்களுடைய கன்சியூமர் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதேமாரி உங்கள் அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. சப்ளைட்டில் போயிட்டு உங்கள் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்படியே கீழே வந்ததுக்கப்புறம் உங்கள் சிக்னேச்சர், ஸோ இப்போ நீங்கள் யார் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோ அவங்க சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. அதேமாரி விட்னஸுக்கு வந்து பார்த்தா 2 பேர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு யாராச்சும் 2 பேர் விட்னஸ் மற்றும் அட்ரஸை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் ரிலேஷனுடைய விட்னஸாக கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். 2 விட்னஸை கொடுத்து அவங்க அட்ரஸையும் நீங்கள் இந்த 1-2 நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதான் வந்து பார்த்தா அண்டர்டேக்கிங் 4க்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வித் கன்சென்ட்டாக வந்து பார்த்தா மாற்ற போகிறீங்கன்னா இந்த 2 டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து அவசியமானது. ஃபார்ம் 2 அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் 4 ரெண்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், அதாவது நீங்கள் மாற்றுறதுக்கு ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுக்கடுத்து எனி ஒன் ஆஃப் டாக்குமெண்ட், சேல் டீட் பண்ணது, பார்ட்டிஷன் டீட் பண்ணது, கிஃப்ட் செட்டில்மெண்ட் பண்ணது, அலாட்மெண்ட் ஆர்டர். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா விஓ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லெட்டர் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸை கூட நீங்கள் வந்து பார்த்தா அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸுமே இல்லைனா விஓ கிட்ட போய் ஒரு சைன் வாங்கினாவே வந்து போதுமானது. அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் பட்டா, ஓனர்ஷிப்கான கவர்மெண்ட் வந்து ஜட்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 2 ஃபார்ம் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். இதான் வந்து கன்சர்ன் லெட்டருக்கான ஒரு கேட்டகரி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து செகண்ட் கேட்டகரி என்னென்னா, ஸோ டியூ டு சேல் பண்ணிட்டாங்க, பார்ட்டிஷன் பண்ண எல்லாமே பண்ணிட்டாங்க, பட் நான் வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஓனருடைய கன்சர்ன் லெட்டர் எல்லாமே நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன், நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். வித்தவுட் கன்சர்ன் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட் அண்டர்டேக்கிங் லெட்டருக்கு பாருங்கள், அதை மட்டும் கொடுத்தா போதுமானது. ஃபார்ம் 4 ஃபில் பண்ணதை நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இதான் வந்து ஃபார்ம் 4 அண்டர்டேக்கிங். இதில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் யார் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபில் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணால் போதுமானது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கீழே சொல்லிக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கான்றதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதான் ஃபஸ்ட்டு 2 கேட்டகரியில் வித்தியாசம். நீங்கள் வந்து வித் கன்சர்ன் லெட்டரா வித்தவுட் கன்சர்ன் லெட்டர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறல நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து மூணாவதா டியூ டு டெத், ஒருவேளை அந்த நபர் வந்து இறந்துட்டாங்க, அந்த இபி நேம் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா எந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் 3க்கான இன்டிமெண்ட்ரி பாண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி தான் ஒரு ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போய்ட்டு தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கான ப்ரீமியஸ் நம்பர் என்ன, அக்கௌண்ட் நம்பர் என்னன்றதை, அதாவது கன்சூமர் நம்பர் எடுத்து வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் நேம் யார் நேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோ அவங்க நேமு கொடுத்துட்டு அவங்க ஃபாதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செகண்ட் லைன், இதில் போயிட்டு முன்னாள் ஓனர், அந்த இபிக்கு யார் ஓனராக இருக்காங்களோ அவங்க நேம் வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து பார்த்தேன் எக்ஸ்பயர் ஆகிட்டாங்க, அதுக்கு பதிலாக நான் வந்து பார்த்தேன் இந்த இது வாங்க போகிற மாதிரி நீங்கள் வந்து இந்த லெட்டர் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பாண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். இதில் போயிட்டு உங்கள் கன்சியூமரோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க, இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இந்த சைன் நீங்கள் யார்கிட்ட வந்து வாங்குற மாதிரி இருக்குன்னா நோட்ரி பப்ளிக் அல்லது கசட் ஆஃபீஸர் கிட்ட கண்டிப்பாக இந்த பாண்டில் நீங்கள் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். அதேமாரி அவங்களோட ஸ்டேஷன் டேட்ன்றதை அவங்களையும் ஃபில் பண்ணிப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த இன்டிமெண்ட் பாண்டில் வந்து பார்த்தா நோட்ரி பப்ளிக் அல்லது கசட் ஆஃபீஸர் கண்டிப்பாக வந்து சைன்
பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன், அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அண்டர்டேக்கிங் ஃபார் 4க்கான அண்டர்டேக்கிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து சைன் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே கொடுத்துருக்க ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கான சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் எந்த இபி கனெக்ஷனுக்கு உங்கள் நேம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த இபி பில் நம்பரை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் நம்பரை கொடுத்துக்கோங்க வித் ரீஜன் கோடோட. ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கான சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் என்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். டேரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லோட் ஆகிட்டு அகைன் நீங்கள் அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வருவீங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தா தற்போது யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து பார்த்தா யார் நேமில் இருக்குது, அவங்களுக்கான அட்ரஸ் என்ன, அவங்க மெயில் ஐடி என்ன, மொபைல் நம்பர் என்ன, எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாரி அவங்களுக்கான கனெக்ஷன் நேம் என்றதுக்கும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்தமான கிலோவாட்டில் இருக்காங்க, எந்த ஃபேஸில் வச்சுருக்காங்க, எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த தொடர்பு முகவரியும் விண்ணப்ப முகவரியும் ஒன்றான்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேலே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கும் இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிற அட்ரஸும் ஒன்றான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்து வேறு அட்ரஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்ததுக்கப்புறம் மின் இணைப்பு மாற்றப்பட வேண்டிய புதிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் மின் இணைப்பு மாற்றப்பட வேண்டிய முகவரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் நேம் வந்து பார்த்தா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுடைய டோர் நம்பர் அல்லது வளாகத்தினுடைய பெயர் கேட்டிருக்காங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேமில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வில்லேஜ் நேம் என்ன, தாலுக் நேம் என்ன, பின்கோடு என்ன இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு புதிய அட்ரஸை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து அப்படியே போனால் உங்களுக்கான கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கான கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுடைய ஓன் அட்ரஸ் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, தாலுக் நேம் என்ன, பின்கோடு என்ன, எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க அட்ரஸ். ஓகே, அதுக்கடுத்து விண்ணப்பத்தாரோடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் யார் நேமில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபில் பண்ணிடும் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ரீசன் ஃபார் நேம் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து கேட்டிருக்காங்க. மொத்தமாக 3 காரணங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் கன்சர்ன் லெட்டர், அதுக்கடுத்து வித்தவுட் கன்சர்ன் லெட்டர், மூணாவது பார்த்தா டியூ டு டெத். ஸோ 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் வந்து வித் கன்சர்ன் லெட்டர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வித்தவுட் கன்சர்ன் லெட்டர் அதேமாரி வந்து பார்த்தா உங்களுக்கான டியூ டு டெத் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு உரிமையாளர் விவரம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து ஓனரா அல்லது ஜாயின் ப்ராப்பர்ட்டியான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஓனர்னா ஓனர் கொடுத்துக்கோங்க, ஜாயின் ப்ராப்பர்ட்டி பார்ட்னர்னா நீங்கள் பார்ட்னர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து விண்ணப்பதாரர் பெயர் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு உங்கள் நேமை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் யார் நேமில் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ உங்கள் நேமை கரெக்டாக கொடுத்துக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத. இதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கடுத்து அப்ரூவ் டாக்குமெண்ட். ஸோ ஆவண பதிவேற்றம் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது மொத்தமாக நீங்கள் 3 டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 3 டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ரீசன் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட் வந்து கேட்டிருக்காங்க. அது இல்லாத பட்சத்தில் செகண்டாக இருக்குது பாருங்க, எனி ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் லிஸ்டட் பிலோ. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வர ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேல் டீட் இருந்தால் சேல் டீட் கொடுத்துக்கோங்க, பார்ட்டிஷன் இருந்தால் அது கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து கிஃப்ட் செட்டில்மெண்ட், அலாட்மெண்ட் லெட்டர் பொறுத்த வரைக்கும் விஓ லெட்டர் கொடுத்தானா அதை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதேமாரி கம்ப்யூட்டருக்கான பட்டா இருக்குது, ஓனர்ஷிப்கான சைட் இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து அண்டர்டேக்கிங் ஃபார்ம் 4. ஸோ நீங்கள் முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபார்ம் 4 இருக்குது பாருங்கள், அண்டர்டேக்கிங் லெட்டர். அதை நீங்கள் வந்து பார்த்தா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து பார்த்தா இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கடுத்து கன்சர்ன் லெட்டர் வித் நான் வந்து பார்த்தா வித் கன்சர்ன் லெட்டரும் கொடுத்துருக்கேன். அதன் காரணமாக ஃபார்ம் 2க்கான டாக்குமெண்ட்ஸ் எனக்கு வந்து கேட்குது. இந்த ஃபார்ம் 2க்கான டாக்குமெண்ட்ஸை ஃபில் பண்ணி அதையும் வந்து அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நான் வந்து வித்தவுட் கன்சர்ன் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டகரியில் கொடுத்துருந்தேன்னா எனக்கு இந்த ஃபார்ம் 2க்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படாது. மீதி இருக்க 2 டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமானது. ஓகே, இதுவே நான் டியூ டு டேட் கொடுத்துருந்தேன்னா அதுக்கான பாண்ட் இன்டிமெண்ட் இருக்குது பாருங்கள், அதை நம்ம அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃபார்ம்லாம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இல்லை ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதுமானது. என்கிட்ட எந்த டாக்குமெண்ட்ஸுமே எல்லாம் சிம்பிளாக நீங்கள் விஓ கிட்ட போயிட்டு ஒரு லெட்டர் வாங்கி அதை நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள். அது வந்து சிம்பிளாகவே முடிஞ்சிடும். ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரொசீட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் முழுக்க வந்து படித்து பார்த்துக்கோங்க. மொத்தமாக 3 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் தெளிவாக வந்து படித்து பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அது எல்லாமே நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு வந்து பார்த்தா அதுக்கு அடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி நீங்கள் எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தா பேமெண்ட் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் அப்படியே நீங்கள் கீழே வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்ததுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கான பேமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணால் ₹725 நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா பேமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணால் 15 நாட்களுக்குள்ளே உங்களுக்கான பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். 15 நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். திரும்ப நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பே லெட்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்புறமா கூட நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அல்லது பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் இந்த பேஜ் நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பே நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இப்போ கூட நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பேமெண்ட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு தான் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கான ஸோ நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பேமெண்ட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணால் மட்டும் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். ₹725 நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிட்டா போதுமானது. அப்ளிகேஷன் வந்து பார்த்தா கம்ப்ளீட் வந்து ஆகிடும். ஓகே, இப்போ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சுக்க ஹோம் பேஜில் 3ஆவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டேட்டஸ்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் போயிட்டு வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடிக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்து பார்த்தேன் பேமெண்ட் இன்னும் வந்து பண்ணாமல் இருக்கேன். அதன் காரணமாக எனக்கு வந்து பார்த்தா பெண்டிங் ஃபார் பேமெண்ட் தான் வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸருக்கு வந்து போயிடும். அவங்க வந்து பார்த்தா செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஆன்லைன்லேயே வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும். ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து இருக்க போது இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒருவேளை ஒரு சில சம்மந்தப்பட்ட அதிகாரி ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தா ஆன்லைனில் வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவல் ரிஜெக்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அப்ரூவல் ஆகிட்டால் போதுமானது நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து மாறிடும். ஒரு ரிஜெக்ட் பண்ணிட்டால் சம்மந்தப்பட்ட காரணத்தை சொல்லி உங்களுக்கான ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதேமாதிரி உங்களுக்கான அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏன்னா சேம் ஸ்டேட்டஸில் போயிட்டு பிரிண்ட் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் போய்ட்டு அகைன் நீங்கள் ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஒருவேளை டேரெக்டாக எடுத்துகிட்டு போக சொல்ல உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கேட்பாங்க. இதில் நீங்கள் சிக்னேச்சரை போட்டு உங்கள் நேம்லாம் கொடுத்து பிரிண்ட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா இப்போதைக்கு வந்து கேம்ப் போயிட்டுருக்கு. ஸோ கேம்ப் மூலமாக நீங்கள் பண்ண சொல்ல ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கேம்ப் வந்து போகிறதால நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் ஒரே நாளில் உங்களுக்கான நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் இபி கனெக்ஷன் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுறவங்க இப்போயே வந்து பண்ண பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.